ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம சிமினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பர்த்டே ஸ்பெஷல். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட். அவங்களுக்கு பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம டெடிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லை. ஸோ அதனால நம்ம டைரெக்டாகவே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது போல். ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ரைட் சைடில் ஒருத்தர், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் அப்படின்ட்டு உங்கள் தோல் மேலே கையை போட நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பக்கம் ஜிமினும் இன்னொரு பக்கம் டேயாங்கும் தான். நீங்கள் பார்த்தோன்னா அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ அவங்களும், என்னடி இன்னைக்கு வரமாட்டோன்னு நினச்சிட்டியா என்ன? நீங்கள் தான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சொல்ல, ஐயோ சும்மா சொன்னவன் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சிமின் அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை தான் சிரித்த மாதிரி பார்க்குறீங்க. அப்போ டேயாங்கும், என்னையும் கொஞ்சம் கவனி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டா சரி எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல, அவங்களும் அதுக்கு என்ன அப்படின்ட்டு 3 பேரும் அவங்களோட மீட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போகிறீங்க. பார்க்கில் தான் எப்போவுமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்களும் அங்கே போய் உட்கார உங்களுக்காண்டி அவங்க 2 பேரும் தான் கை நிறைய திண்டி வாங்கிட்டு வராங்க. ஸோ நீங்களும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் 3 பேர் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் வளர்ந்துருப்பீங்க. அதுவும் ஒன்றாவே வளர்ந்துருப்பீங்க இப்போ வரையுமே. ஸோ அதனாலேயே அவங்க 3 பேருக்குள்ளே செம்ம பாண்ட் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஜிமின் மேலே செம்ம பெரிய க்ரஷ்ஷே இருக்குது. அவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லப்போனால் நீங்கள் ஒன் சைடடாக அவரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது ஜிமினுக்கு தெரியவே தெரியாது. நீங்களும் அதை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே தான் வச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு, அப்புறம் வேறு என்ன பிளான் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. வேறு என்ன அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உங்களை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை நான் வரல, நீங்கள் 2 பேர் போகிறாந்தா போங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. அவங்க கேட்காம அட வாவையன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் அவங்க 2 பேரும் அப்படியே பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னம்மா சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஜிமினும் டேயாங்கும் தாங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் டேயாங் தான் செம்மையாக அடி வாங்குறாரு. ஜிமினும் சலிக்காமல் அடிச்சிட்ருக்காரு. என்னை விட்டுறா ப்ளீஸ்ரா விட்டுரு அப்படின்ட்டு டேயாங் கெஞ்சினாலும் கேட்கல. எப்போவுமே என்னை தோக்கடிக்கணும்னு நினைப்பல, அடி வாங்கடா அடி வாங்க அப்படின்ட்டு ஜிமின் அடிக்க டியாங்கும் அதை டிஃபெண்ட் பண்ணலாம் தான் பார்க்குறாரு. பட் ஜிமின் கிட்ட அவரால் நிற்க முடியல. பட் லாஸ்ட் டைமில் ஒரு பஞ்சு டியாங் வைக்க அவ்வளோதான் ஜிமின் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் பதறிட்டீங்க, ஐயோ ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு. நிறுத்திடி, அவன் இவ்வளோ நேரமே என்னை அவ்வளோ அடி அடித்தான், அப்போல்லாம் கண்டுக்கல. அவன் மேலே ஒரு அடி பட்டோன்னா என்ன ரொம்ப எகுற அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் அப்படியே டேயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. உனக்கு இருக்கு இருறா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மேலே வந்து டேயாங்க பார்த்து அடிக்கிறீங்க. என்னடி அடிக்கிற, அவனை போய் பாரு என்னாச்சுன்னு அப்படின்ட்டு டேயாங்க சொல்ல, அதுக்கப்புறம் தான் நீங்களும் டேயாங்க போய் சிமினுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா கன்னத்தில் டேயாங்க அடிச்சதில் அப்படியே செவந்து போயிருக்கு. நீங்கள் டேயாங்க தான் மறைக்கிறீங்க. என்னடி ஒரு வாட்டி தானே அடித்தேன், பரவாயில்ல டேயாங், நீ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்ட அப்படின்ட்டு ஜிமின் அப்போ கூட டேயாங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டேயாங் தான் போயிட்டு அவருக்காண்டி ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஜிமினும் அப்படியே ஒத்தனை வச்சுக்கிட்டே நீங்கள் தான் அப்படியே ஜிமினை தாங்கி பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை என் வீடு, இல்லை அங்கே பாரு அப்படின்ட்டு கூட நான் வேணா உனக்கு வச்சு விட்றேன். இல்லை பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவரே தான் அப்படியே ஐஸ் பேக்காக அங்கே வச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் இரு ஜிமின் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங்க் கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு வரீங்க. ஜிமினும் பார்க்குறாரு. உனக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா, இவ்வளோ தெரியும் தான் ஜிமினியே அடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக போட்டு டேங்க தான் அடிக்கிறீங்க. என்னடி எண்ணெயை போட்டு அடிக்கிற, இவ்வளோ நாளாக அவன் எண்ணெயை போட்டு அடிச்சிட்டு இருந்தான், அப்போல்லாம் உனக்கு எதுவும் தோணலை, இப்போ மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு இன்னொரு வாட்டி ஜிமின் மேல் கை வச்ச நீ அவ்வளோதான். என்னடி அவனும் உன்னோட ஃப்ரெண்டு தான், நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான், நான் அடி வாங்கினா மட்டும் உனக்கு பரவாயில்லையா? ஆண்டா பரவாயில்ல, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் இதுக்கு ஜிமின் அடிச்ச நீ அப்படின்ட்டு உங்களுக்கு மனசே ஆறல. போதும் ரொம்ப பண்ணாத வயன், இது உனக்கே ஓரா தெரில, இல்லை தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு பாரு அவனை பாரு எப்படி இருக்கான்னு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஜிமின் அப்படியே ஒரு கூலிங்கான வாட்டர் பாட்டிலில் தண்ணி அப்படியே குடிக்கிறாரா. அப்போது அந்த பாக்ஸிங் பண்ணதில் வேர்த்து இப்போ தண்ணி குடிக்க நீங்கள் அப்படியே மெய் மறந்து போய் தான் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் பார்த்துட்டு, என்னடி பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன வாயடிச்சு போய் நிற்கிற? அதுவா, பாரு ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ டேயாங்க்கு,
ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ நீ இருக்கியே வயன், வா என் கூட அப்படின்ட்டு அப்படியே டியாங் அவங்க கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போகிறாரு. அப்போ ஜிமினும், டியாங் எங்கடா போகிற அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, ரொம்ப டைம் ஆச்சு, நான் போய் வயனை விட்டுட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை எனக்கும் டயர்டாக இருக்குது, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் ஒன்றாவே அப்படின்ட்டு ஜிமின் டியாங் நீங்கள் அப்படின்ட்டு ஒன்றா தான் அப்படியே காரில் வீட்டுக்கு வரீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்கள இறக்கி விட்டு, சரி ஓகே வயன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டு பாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டுக்குள்ளே வரீங்க. அப்படியே வந்துட்டு ரூமில் தான் அப்படியே பெட்டு மேலே விழுகிறீங்க. உங்களுக்கு ஜிம்மினை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சொல்ல தான் என்னமோ தைரியமே இல்லை. ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், பட் இந்த விஷயத்த உங்களால் எதுவுமே அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண முடியல. ஸோ அதை நினச்சி தான் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க. எப்போ தான் நான் போய் என்னோடய லவ்வை அவன்கிட்ட சொல்கிறது, அவன் ஏற்றுப்பானா அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கொஷின் மார்க்கே இருக்குது. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் ஒர்க்கெல்லாம் போய் முடிச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் மீட் பண்ணுறது அந்த பார்க்கில் தான். ஸோ அதனால தான் உங்களை பிக்கப் பண்ண வருவாங்களா அப்படின்ட்டு உங்கள் ஆஃபீஸ் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் மட்டும்தான் வராரு. ஜிமின் வந்தோன்னே, ஜிமின் வண்டியா அப்படின்ட்டு அவர் காரில் தான் ஏறி உட்காருறீங்க. எங்கே காணோம்? டியோங்க தெரியல, அவன் காலிலேருந்து கால் பண்ணால் எடுக்கவும் மாட்டான், என்னாச்சோ தெரில. ஆமாம் ஜிமன், நானும் கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. என்னவோ அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் இப்போது நிறையாவே டைம் இருக்குது 2 பேரும் பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது, ஜிமின் கூட நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே தான் ஜிமினும் நீங்களும் பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜிமினும் அப்படியே வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜிமினை விட்டு பிரிய மனசே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நிறைய பேசிக்கிட்டீங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை உங்களால் விட மனசு இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து டேங் வந்துடுவான், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுமா தான் அதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பேச்சராக இருக்குது. வயன் என்னடி கனவு காண்டுட்ருக்கியா அப்படின்ட்டு ஜிமின் காருக்குள்ளேருந்து கேட்க, இல்லை ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே போக அப்போ ஜிமின், வயன் என்ன ஜிமின், என்ன உன் வீட்டில் காரெல்லாம் இருக்குது, யாரோ ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்ட்டு கேட்க, கிளம்புடா அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் பழைய ஃபார்முக்கு அந்த மாதிரி பேச அவரும், இதுதான் வயன், இப்போ நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட வயன், ஸ்டார்டிங்லலாம் எப்படி ரவுடி மாதிரி இருப்ப, இப்போ என்னாச்சும் உனக்குன்னே தெரில அப்படின்ட்டு ஜிமினு சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிட்டாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அப்படியே உள்ளே வரீங்க. பார்த்தா யாரும் நிறைய பேர் வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. என்ன சொந்தக்காரங்க ஏதாச்சும் வந்துட்டாங்களா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போனால் அங்கே டியாங் உட்காந்துருக்காரு. டியாங்க பார்த்தானே, டியாங் அப்படின்ட்டு பேச போகிறீங்க. அப்போ தான் பார்த்தா டியாங் பக்கத்தில் டியாங்கோட அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வர, வயன் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி டியாங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி, ஆமாம் நீங்கள் என்னோடய வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போதே கரெக்டாக உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி வீட்டுக்கு வந்துருக்கவங்கள பார்த்து இப்படியா சொல்லுவாங்க, வாங்க கூட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் டேங்க தான் பார்க்குறீங்க, டேங் நிமிந்து கூட உங்களை பார்க்கல. என்னாச்சு இவனுக்கு, இவன் ஏன் இப்படி இருக்கான், கால் பண்ணாலும் எடுக்கல, எங்களை மீட் பண்ணவும் வரல, என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு குழம்பி போய் தான் இருக்கீங்க. பார்த்தா 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே அழகாக ரெடியாக இருக்கீங்க பொண்ணு மாதிரி. அம்மா என்னம்மா, எதுக்குமா என்ன இப்படி ரெடி பண்ணுற? உன்னை பொண்ணு பார்க்க தாண்டி வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்கவா, என்னம்மா வளர்ற? ஆமாம், டியாங்க தான் உனக்கு பார்த்துருக்கோம், அவன் நல்ல பையனாக இருக்கான், அவங்க அம்மா தான் பேசுனாங்க, நீ நல்ல பொண்ணாக இருக்க, எனக்கு வயனையே மருமகளை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கும் அப்பாவுக்கும் நல்லதாக தான் பட்டுச்சு. ஏன்னா எங்களுக்கு டேங்கை பற்றி நல்லாவே தெரியும், அவர் ரொம்ப நல்ல பையன். ஸோ அதனால் நாங்கள் கூட அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்களை லவ் பண்ணுவேன்னு தான் நினச்சோம். ஆனால் நீ அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரல. ஸோ அதனால தான் நாங்களே எப்படியோ வந்தவரனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் அங்கேருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, டியாங்க எனக்கு பார்த்துருக்கேன் நான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. இந்த டியாங் எருமையே என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு உங்களுக்கு டியாங் மேலே தான் செம்ம கோவம் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களை அப்படியே உங்கள் அம்மா தான் கீழே கூப்பிட்டு வராங்க. வந்தோன்னே உங்களை அப்படியே பக்கத்தில் சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் டியாங்கியை தான் விடாமல் பார்க்குறீங்க. பட் அவர் நிமிர்ந்து உங்களை கொஞ்சம் கூட பார்க்க கூட இல்லை. எங்கிட்ட உங்கள் அம்மா அப்பா டியாங்கோட அம்மா அப்பா அப்படின்ட்டு பேசி சம்மதமே பண்ணிட்டாங்க.
பட் அவங்க யாருமே அவங்கக்கிட்ட எந்த விருப்பமும் கேட்கவே இல்லை. அப்போ கூட டேங்கோட அம்மா கேட்குறாங்க, வயன் உனக்கு ஓகே தானே டேங்கா மேரேஜ் பண்ணிக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் பேச வரீங்க, அதுக்குலாட்டியும் உங்கள் அம்மாவே அதில் என்ன சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்க தான் வளர்ந்தாங்க, பிடிக்காமையா இருக்க போகுது, அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட உங்களால் அவங்கள எதுவும் பேச முடியல. சொன்னாலும் நீங்கள் அப்படியே இருக்க, சரி வேணும்னா நீங்கள் 2 பேரும் போய் தனியாக கூட பேசிக்கோங்க அப்படின்ட்டு டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்ல, இல்லை நான் டேங் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ டேங் அப்படியே அப்போ தான் நிமிந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கொலாகானில் டேங்கை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே கீழே குஞ்சிக்கிட்டாரு. இங்கே பார்த்தா அவர் என்னமோ பொண்ணு மாதிரி கீழே குஞ்சிட்ருக்காரு, நீங்கள் முறைச்சிட்ருக்கீங்க அவரை. அப்போது டேங் வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டே நீங்கள் போக, இல்லை வேணாம் எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு டேங் சொல்ல, எந்திரிச்ச வாடா அப்படின்ட்டு கையை பிடிச்சே நீங்கள் டேங்க அப்படியே உங்கள் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. எல்லோரும் பா ஜோடி பொறுத்த செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அவங்க 2 பேரையும். நீங்களும் அப்படியே டேங்க உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் அங்கே என்ன பக்கத்தில் இருக்கோ எடுத்து டேங்க மேலே விசு அடிச்சிட்டு இருக்கீங்க. டியாங் உங்ககிட்ட அப்படியே தப்பிச்சிட்ருக்காரு. இவையன் என்னடி பண்ணுற, ஏன் அடிக்காத அப்படின்ட்டு பாவம் அந்த ரூம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்காரு. நீங்களும் விடாமல் செம்மையாக அடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டியாங் தான் வந்து அவங்க கையை 2த்தையும் பிடிச்சி, வயன் கொஞ்சம் நிறுத்து வயன், என்னடா நடந்துட்டுருக்கு, நீ ஏன் காலிலேருந்து என் ஃபோன் எடுக்கல, அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படி தானே அப்படின்ட்டு நீங்கள் செம்ம கோவப்படுறீங்க. சொல்கிறத கேளு வயன், நான் இன்னும் இதை விருப்பப்பட்டெல்லாம் பண்ணலை. பின்ன என்ன இதெல்லாம் உனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை வயன் நான் சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் என்னோடய அம்மா தான் கேட்கவே இல்லை. கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு சொன்ன பிறகு தான் நீங்களும் அமைதியாகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்துட்டு என்ன சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறீங்க. இங்கே பாரு வயன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் எதுக்கிட்டே ஒன்றை போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? நீ என்னோடய டைப் கிடையாது வயன். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு எப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிது? இத்தனை நாளாக ஏன் கூட தானே சுற்றிட்டு இருந்த, உனக்கு எப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து வயன் அப்படின்ட்டு டேங்க ஒரு மாதிரி வெக்கப்பட, கொன்னுடுவான் உன்னை, மரியாதையாக என்ன நடக்குதுன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டு சொல்ல. அப்போ தான் டேங்க கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு, அது ஒன்றும் இல்லை, உனக்கு மியாவை தெரியும் தானே? ஏன்னா மியாவா? ஆமாம். நம்ம கூட காலேஜில் படித்தாலே அவள் தானே? ஆமாம் வயன், எனக்கு அவளை அப்போலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இத்தனை நாளாக அவளை நான் சைட் அடிச்சுட்டு தான் இருந்தேன், தூரமாக இருந்தேன். ஸோ நேற்று அவளை பார்த்தேனா, அவள் யாரோ ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் இவகிட்ட இப்பயே போய் சொல்கிறது தான் நல்லதுன்னு ஒரு அவசரமாக நானும் போய் சொன்னேன். அவள் என்னன்னா அவளுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சான். ஸோ அதனால் அவளும் என்னை அக்செப்ட் பண்ணிட்டா. ஸோ அதனால் நேற்று தான் நானும் அவ்வளோ கமிட் ஆனோம் அப்படின்ட்டு டேங் சொல்ல. அப்புறம் எதுக்கு தான் இந்த ட்ராமா எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, வயன் அதுவா, நானும் நேற்று நைட்டு தான் ஜாலியாக இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே என் அம்மா என் மண்டல் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுவாங்கன்னு எனக்கே தெரியாது வயன். நானும் மியா விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் நேற்று தான் நாங்கள் 2 பேரும் கமிட் ஆனோம். அதுக்குலாட்டி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் நீ தான் பொண்ணுன்னு சொன்னாங்களா, சரி ஓகே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அப்போனா நீ எனக்கு இதை ஃபஸ்ட்டே கால் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே? உன்கிட்ட சொன்னாதான் நீ அடிப்பியே, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, அதனால தான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு டேங் சொல்ல. சரி இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க வயன்? கொஞ்ச நாள் மட்டும் நீ நடி போதும். ஏன்னா நடிக்கணுமா? இல்லை அதெல்லாம் முடியாது. ஏன் வயன், எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டியா? ஒரு ஃப்ரெண்டாக இது கூட பண்ண மாட்டியா? கொஞ்ச நாளில் நானே அம்மா கிட்ட சொல்லிடுறேன் மியாவை பற்றி. இல்லை அதெல்லாம் முடியாது. இந்த விஷயம் மட்டும் ஜிவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அவன் என்ன தப்பாக நினச்சிப்பான்டா. எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டான் வயன், சும்மா இரு. உனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் எனக்கு ஜிம்மில் ரொம்பவே பிடிக்கும்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன நினப்பான் என்னை பற்றி? அதெல்லாம் முடியாது. வயன் சரி ஓகே, அப்போது இந்த விஷயத்த நம்ம ஜிம்மின்கிட்டேருந்து மறைச்சிடலாம், என்ன சொல்கிற? ஏன்னா ஜிம்மின்கிட்டேருந்து மறைக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு தானே, இதை மறைச்சிடலாம், அவனுக்கு தெரிய போகிறதே இல்லை அப்படின்ட்டு ஏங்க சொல்ல. நீங்களும் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா உங்கள் ஃபேமிலியே அங்கே தான் டோரில் காதை வச்சு கேட்டுட்ருக்காங்க உள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் வந்தோன்னே எல்லோரும் ஓ சாரி நாங்கள் சும்மா இந்த பக்கம் போயிட்டுருந்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு பக்கமாக போயிட்டாங்க. நீங்கள் முழிக்கிறீங்க, ஐயோ இவங்க வேற அப்படின்ற மாதிரி தான். அப்போது எல்லோரும் அங்கே வந்து கிளம்பிட்டாங்களா? நீங்கள் இங்கே பாருடா,
கொஞ்ச நாளைக்கு தான் போனால் போதுன்னு நான் நடிக்கிறேன், புரிஞ்சுதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மிரட்டுறீங்க. அப்போது டியாங் உங்கள் கையை பிடிச்சி ஓகே வயன் ஓகே அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் என்னமோ முழிக்கிறீங்க, என்ன இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே உங்கள் அம்மா தான் வந்துட்டு வாங்க வாங்க போதும் நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணது அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்தனால தான் டியாங் அப்படி நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கும் புரியுது. ஸோ உங்கள் அம்மா போனோடனே நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அவரோட கையை விட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. டியாங்கும் ஐயோ இவ்வளோ வச்சு வர சமாளிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் அப்படியே பின்னாடியே வராரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் இப்போ பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு ஐயோ இதை வர இப்போ ஜிம்மிக்கிட்ட வந்து மறைக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மினை பற்றி தான் யோசிக்கிறீங்க. அவனுக்கும் எனக்கும் எப்போ இதெல்லாம் நடந்து அவனுக்கும் எனக்கும் எப்போ தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்ட்டு ஜிம்மினை பற்றி தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டியாங் ஜிமின் அப்படின்ட்டு வழக்கம் போல் அந்த பார்க்கில் தான் மீட் ஆகுறீங்க. ஸோ அப்போது நீங்களும் டியாங்கும் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் முறைச்சிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் டியாங்க உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் அப்படியே நீங்கள் முறைச்சிட்ருக்க. அப்போ ஜிமின் டைரெக்டாகவே கேட்டுட்டாரு, உங்கள் 2 பேருக்குள்ளே வச்சு சண்டையா, ஏன் இப்படி இருக்கீங்க? சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன் சும்மா இமேஜின் பண்ணிக்காத அப்படின்ட்டு டியாங் தான் சமாளிக்கிறாரு. சரி இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் அந்த பக்கமாக கால் பேசுறதுக்காண்டி போயிட்டாரு. அப்போ இங்கிட்ட டியாங் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது, இது எப்போ நான் ஜிமின் கிட்டேருந்து மறைக்கிறது, இது வரையும் நீ எதுவுமே ஜிமின் கிட்டேருந்து மறைச்சதில்லை, இது எப்படி என்னால் மறைக்க முடியும், எனக்கு உன் மேலே கோவமாக வருது டியாங் அப்படின்ட்டு இங்கே சொல்ல. ஐயோ வயன் நீ மறைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் ஏன் நினச்சிக்கிற, அதை நீ சொல்லாமல் இருக்க அவ்வளோதான் அப்படின்ட்டு நினச்சிக்கோ அப்படின்ட்டு இங்கிட்ட 2 பேருமே கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் அப்படியே கால் பேசி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி அவங்க 2 பேரை தான் பார்க்குறாரு. அவருக்கு புரியுது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களா, என்ன தான் ப்ராப்ளமோ இவங்க 2 பேருக்கும், இன்னும் சின்ன குழந்தைங்கமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. அப்போது அவருக்கு ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுதா, என்ன மறுபடியும் கால் வருதா அப்படின்ட்டு அவரோட ஃபோனை தான் பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஃபோன் ரிங் ஆகலை. பார்த்தா அவர்கிட்ட தான் டியாங்கோட ஃபோனும் இருக்குது. டியாங் தான் வர வழியில் இந்தாடா என் ஃபோனை வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே டியாங்கோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டிருப்பாரு. ஸோ அதனால டியாங்கோட ஃபோன் ரிங் ஆக யார் அப்படின்ட்டு பார்த்தா டியாங்கோட அம்மா தான். ஓ ஆன்ட்டியா அப்படின்ட்டு ஜிமினோ அட்டன் பண்ணி ஆண்டி சொல்லுங்கள். ஜிமினாப்பா நீ? ஆமாம் ஆண்டி. டியாங்க எங்க? டியாங்கா அங்கே வயன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லைப்பா நீ கொஞ்சம் அவனை பத்திரமா பார்த்துக்கோ. பத்திரமாவா? ஏன்? அதுவா வயனும் டியாங்கும் வேற இருக்காங்களா, ஸோ அதனால தான் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அவங்க 2 பேரும் இருந்தா என்ன அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டியாங்கோட அம்மா அதுவா, ஏன் டியாங் உன்ட்ட சொல்லவே இல்லையாடா? என்ன சொல்லலையா, எனக்கு புரியல. இல்லைடா அப்படின்ட்டு நேற்று நடந்ததெல்லாம் சொல்ல ஜிமின் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஆண்டி என்ன நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாடா, ஏன்டா அந்த டியாங்க உன்ட்ட சொல்லவே இல்லையா, வயன் குடும்பம் உன்ட்ட சொல்லலை அப்படின்ட்டு கேட்க, இல்லை ஆண்டி அவங்க சொல்ல மறந்துருப்பாங்க அப்படின்ட்டு டியாங்க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அவரும் அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே திரும்பி இப்போ தான் அவங்க 2 பேருமே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேரும் இப்போ என்னமோ க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் ஏன் இவங்க நம்மக்கிட்ட இப்படி மறைச்சிட்டாங்க, எப்போலேருந்து தான் இது நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு புரியாமல் அவரும் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் முன்னாடி நிற்க. அப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அவருக்கு அப்பட்டமாக தெரியுது, சும்மா நடிக்காதீங்க, என் முன்னாடி எதுக்கு இப்படி நடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல 2 பேருமே முழிக்கிறீங்க. உண்மையா, என்ன உண்மை அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, வயன் நீ கூட என்கிட்ட சொல்லலைல்ல, உனக்கு கூட மாட்டா சொல்லணும்னு தோணலை, என்கிட்டேருந்தே மறைச்சிட்டிங்களே இவ்வளோ பெரிய விஷயத்த அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. இவன் என்னத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் முழிக்க. என்கிட்ட ஏன் இப்படி மறைச்சிங்க, எப்போலேருந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்கு? ஏன்னா எப்போலேருந்து நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன லவ்வா அப்படின்ட்டு 2 பேருமே எந்திரிக்கிறீங்க. ஆமாம், எப்போலேருந்து இது நடந்துட்டுருக்கு? இல்லை ஜிமின், அது ஒன்று எனக்கு அப்படின்ட்டு இங்கே சொல்ல வர எங்கிட்ட டியாங்கும், அது இல்லை ஜிமின் காலேஜ் டேஸ்லேருந்தே அப்படின்ட்டு அவரும் சொல்ல வராரு. போதும் நிறுத்துங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டிங்கல்ல, எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறீங்க, அப்பயாச்சும் என்கிட்ட சொல்லுவீங்களா, அப்பயுமே சொல்ல மாட்டிங்களா என்ன அப்படின்ட்டு சொல்ல. அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஆனால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இங்கே கேட்க,
டியாங்கோட அம்மா தான் சொன்னாங்க, ஆன்ட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க நடந்தது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல டியாங் அப்படியே மண்டையில் அடிக்கிறாரு. இந்த அம்மா வேற என் வாழ்க்கையில் விளாட்றதே ஒரு பொழப்ப வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் திரும்பி டியாங்க செம்மையாக முறைக்கிறீங்க. அவர் அது ஜிமின் அப்படின்ட்டு சமாளிக்க வர போதும் விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் அங்கிட்டு போகிறாரா. அப்போ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு பக்கமாக கையை பிடிச்சி, டே ஜிமின் சாரிடா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு டேங் சொல்ல என்கிட்ட நீங்களும், ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், நான் உன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் சொல்ல. அப்போ ஜிமினும் திரும்பிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் மேலாம் கோவம் இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. நீங்கள் 2 பேரும் கப்பல் ஆகிட்டிங்களா, நான் தனியாக ஆகிடுவேன், நான் ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன் தானே நீங்கள் 2 பேரும் மறைச்சிங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு சிரிச்சிட்டே அவர் 2 பேரும் தோள் மேலேயும் கையை போட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின் ஒரு மாதிரி அதை கேஷுவலாக ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டாரு. பட் உங்களால் அதை எடுத்துக்க முடியல. இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான், இதை என்ன ஜிமின் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டான், அப்போனா இவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. என்கிட்ட டேயாங்கும் பார்க்குறாரு, அவராலையும் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. என்கிட்ட ஜிமின் ஓகே இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் எனக்கு ட்ரீட் வைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் தான் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. டே டேயாங் நீ தான் பில் கட்டுற அப்படின்ட்டு ஜிமின் தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் நீங்கள் ஜிமினை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, என்ன வையன் ஃபேஸ் ஃபுல்லு பிரைட் ஆகிடுச்சு போல் அப்படின்ட்டு அவங்கள கலாய்க்கிறாரு. நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பட் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் தான், டே போதும் நான் பேசினது சாப்பிட்றா அப்படின்ட்டு சொல்ல ஜிமினும் சரின்ட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அங்கே இருக்க முடியாமல் அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. வயன் எங்கே போகிற அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஜிமின் தான் கேட்குறாரு. அது அது வந்து நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமினும் சரி ஓகே வயன் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. டியாங் என்ன பார்த்துட்ருக்க, போ வயனை போய் வீட்டில் விட்டு வா அப்படின்ட்டு சொல்ல டியாங் சரி போகிறேன். அவர் அப்படியே உங்க பின்னாடி தான் வராரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே நீங்கள் வெளில வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் டியாங் தான் வந்து அவங்க கையை பிடிச்சி, வயன் என்னாச்சு வயன் அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் அப்படியே டியாங்க பார்த்து, அப்போனா அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையா, எனக்கு மட்டும்தான் இருக்கா, அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக கூடமா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஜிமினை பார்த்துட்டு தான் கேட்குறீங்க. ஜிமின் அங்கே நல்லா சாப்பிட்டுட்ருக்காரா, உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியாக வருது, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அப்போனா நான் தான் முட்டாள்தனமாக அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படி தானே அப்படின்ட்டு சொல்ல டியாங்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்போ ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. டியாங் தான் வந்துட்டு, இரு நானே உன்னை வந்து வீட்டில் விடுறேன், ஒன்றும் தேவையில்ல எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டியாங்கும் முழிக்கிறாரு, ஐயோ இது வேறையா, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பெட்டில் தான் படுத்து செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஜிமினை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன் சைடடாக. ஆனால் இப்போது ஜிமினுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டதை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. எங்கிட்ட டியாங்கும் வீட்டில் தான், ஐயோ இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும், பாவம் வயன் அப்படின்ட்டு உங்களை நினச்சி தான் டியாங்கும் ஃபீல் பண்ணுறாரு. எங்கிட்ட ஜிமினுக்கு இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க, நான் என்ன தனியாவா சுற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச்சால இருக்கார். ஸோ அப்படியே அந்த சீன் கட்டாக நெக்ஸ்ட் சீனில் நீங்களும் டியாங்கு தான் அப்படியே சிரித்த மாதிரியே மனமெடலில் நின்றுட்டுருக்கீங்க. டியாங் அப்படியே உங்கள் கையில் ரிங்கை மாற்ற நீங்களும் அப்படியே ரிங்கை மாற்றுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே டியாங்கை பார்க்குறீங்க. டியாங்கு சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி, வயன் அவ்வளோதானா, நீ என்னை விட்டு போயிடுவியா, என் கூட இருக்க மாட்டியா, உனக்கு அவன் தான் வேணுமா, நான் வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் அவரை விட்டு போகக்கூடாதுன்ற நிலமெல்லாம் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் ஜிமின் இப்போது கண்முழிக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே அவரோட கனவு. ஸோ அப்படியே தான் கண்முழிச்சு, என்ன கனவு இது, எதுக்கு எனக்கு போய் இப்படிப்பட்ட கனவு வருது, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அது எனக்கும் ஹாப்பி தானே, அவங்க 2 பேரும் கப்பல்ஸாக கூட நல்லா தான் இருப்பாங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு, எனக்கே இப்படி வரணும், வயனையே நான் ஏன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்ருக்காரு.
ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்போவுமே 3 பேரும் ஒன்றா தானே மீட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு டியாங்கோ ஜிமின் எப்போவுமே வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே வராங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணுறத. பட் கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் கூட படாமல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. அப்போ ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. டியாங்கோ உங்களுக்கு கால் பண்ணுறாரு, அப்புறம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு என்ன சொல்லட்டேயாங். ஏய் வயன், என்னாச்சு வயன்? ஏன் எவ்வளோ நேரமாக உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் வரவே இல்லை நீ? இல்லை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டியா? எப்போ போன நீ வீட்டுக்கு? இல்லை அது எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஜிமினுமே அதை கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்னடா வயன் கூட வச்சு சண்டை போட்டியா? ஏன்னா சண்டையா? நானா? சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி விடு, அவளுக்கு ஏதோ தலைவலி போல் அப்படின்ட்டு டியாங்கோ சமாளிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போக போக நீங்கள் அவ்வளோவா ஜிமின் டியாங்கோ மீட் பண்ணுறதுக்கே வர்றதில்ல. நீங்கள் ஒரு ரீசனாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் அவ்வளோவா ஜிமின்கிட்டேயும் பேசுறதில்ல. பட் டியாங்கிட்ட தான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது மூலயமா தான் ஜிமினுக்குமே உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். சொல்லப்போனால் நீங்கள் சரியாகவே அவங்க 2 பேரும் மீட் பண்ண வர்றதில்ல. பழைய மாதிரியே நீங்கள் இல்லை. ஜிமினும் தான் சொல்கிறாரு, வயன் இப்போலாம் பழைய மாதிரியே இல்லை, என்ன விஷயமும் தெரில. அவளுக்கும் உனக்கு ஏதாச்சும் சண்டையாடா, ப்ளீஸ்டா ஏதாச்சும் சால்வ் பண்ணிக்கோங்கடா. வயன் இப்படி இருக்கிறத என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக டியாங்க்கு என்ன பண்ண முடியும்? அவரும் முழிச்சுக்கிட்டே அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் தான் வெளில அனுப்ப மாட்டுறாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு டியாங்கோ எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஜிமினுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ பார்த்தா எப்போவுமே 3 பேரும் தான் உட்காந்துட்ருப்பீங்க. ஆனால் இப்போது ஜிமினும் டியாங்கோ மட்டும்தான் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். ஆனால் இப்போது என்ன பேசுறதுனே தெரியாமல் 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு இப்போ தான் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்கே வருது. சே, வயன் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை பற்றியே தான் நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்க, அதுவும் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு, வயன் என்னம்மா? என்னடி இப்போல்லாம் நீ சரியே இல்லை, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? இல்லை அது ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் டென்ஷன். ஆஃபீஸ் டென்ஷனா? அதெல்லாம் விடு, நீ எப்போவுமே அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டியே, இப்போ என்னடி இப்படி இருக்க? விடுமா, நீ என்ன விஷயம் சொல்ல வந்த சொல்லு. இல்லடி, டியாங்கோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க உனக்கும் டியாங்கோன்னு நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறீங்க? ஆமாடி, எவ்வளோ நாள் தான் தள்ளி போடுறது? 2 குடும்பத்துக்கும் சம்மதம். ஸோ அதனால் 4 ஆண்டிக்கே அவங்க 2 பேருக்கும் நிச்சயதாரத்தில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அம்மா என்னம்மா டியாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டானா? ஆமாம், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி பேசினாங்களே, அப்போ டியாங்க தெரியாமல் இருக்க போகுது. சரி ஓகே, அப்போனா என் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நீ ரெடியாக இருந்துக்கோ, ஆஃபீஸ் லீவ் கூட போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. உங்களுக்கு ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நீங்கள் டியாங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. டியாங்க எடுத்துகிட்டு சொல்லு வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்தோடையாக தான் கேட்குறாரு. என்னடா நடந்துட்டுருக்கீங்க? என் அம்மா என்ன ஏதோ நிச்சயதார்த்தம் அது இது நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் வயன், நான் கூட எவ்வளோ தடுக்கணும் தான் ட்ரை பண்ணேன். என்னோடய அம்மா தான் கொஞ்சம் கூட என் பேச்சு கேட்கவே மாட்டுறாங்க. எனக்கு தெரியாது, இந்த நிச்சயதார்த்தம்லாம் நடக்கவே கூடாது. வயன் ப்ளீஸ் வயன், எனக்காண்டி இது கூடமா பண்ண மாட்டேன். இல்லைடா முடியாது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. இங்கிட்டு டியாங்க்கு ஐயோ வயன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவர் சொன்னாருமே, அவராலுமே புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல, எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சரி இப்போது உங்களுக்கும் டியாங்க்கு தான் நிச்சயதார்த்தம் ஒரு மண்டபமாக பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் சோகமே ஒரு உருவாக உட்காந்துட்ருக்கீங்க. டியாங்கும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். ஜிமினும் அப்போ தான் கரெக்டாக அப்படியே அந்த மண்டபத்துக்குள்ளே வராரு. ஜிமின் உள்ளே வந்தோடனே நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஏக்கமாக ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்தோடனே அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே ஸ்டேஜ் மேலே வந்து 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆக போகுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும் அப்படின்ட்டு கூலாக சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரை தான் விடாமல் பார்க்க, அவர் உங்களை பார்த்துட்டு வயன் என்னடி கொஞ்ச நாளாக எங்களை பார்க்கவே வரல என்ன அப்படின்ட்டு கேட்டாலும் நீங்கள் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அப்போ டியாங் தான் அது ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு கொஞ்சம் தலைவலி. என்ன வயனுக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலினே இருக்க, அவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனியா? இல்லைடா, அவள் தான் வரமாட்டேன்ட்டா அப்படின்ட்டு சொல்லும்போது கூட ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் விடாமல் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் ஜிமினை மறக்கவே முடியாது.
ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே ஜிமினியை தான் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த நிலமையில நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஜிமின் கிட்ட? ஸோ அதனால தான் நீங்கள் அமைதியாக அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினுக்கு உங்கள் கண்ணில் ஏதோ தெரியுது. ஆனால் அது என்ன விஷயம்னா அவரால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. அவர் அறியாமையே அவர் மனசில் ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில அவருக்கு. ஸோ அதனால அவரும் அதை அப்படியே மறைச்சிட்டு அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்குது. உங்கள் கையில் அப்படியே டயாங் ரிங்க மாட்ட நீங்கள் அப்படியே விரைச்சி போய் அந்த ரிங்கை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே பிடிக்கல. ஜிமினும் அப்படி தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. வயன் ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு இதில் என்ன விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு. இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே இதை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவர் மனசை தான் ஜிமின் சமாளிக்கிறாரு. பட் அவரால் என்னமோ முழுசாக சந்தோஷப்பட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஜிமின் அப்படியே உங்ககிட்ட தான் பேசலான்னு வராரு. ஏன்னா கொஞ்ச நாளாக நீங்கள் ஜிமின் கிட்ட பேசவே இல்லையா? ஸோ அதனால தான் இவளுக்கு என் மேலே வச்சு கோவமா அப்படின்ட்டு பேசுறதுக்காண்டி உங்கள் ரூமை அப்படியே நாக் பண்ணேன். நீங்களுமே அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஜிமின் நின்றுட்டுருக்காரா? ஜிமினை பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்சம் ஷாக் தான் ஆகுறீங்க. இருந்தாலும் என்ன ஜிமின் சொல்லு, என்ன வயன் நீ, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் அப்படியே ரூம்குள்ளே வர. நீ எதுக்கு வர? நீ போ, கிளம்பு. ஏய் என்னடி நீ ரொம்ப பண்ணுற அப்படின்ட்டு அவர் போய் அப்படியே உங்கள் பெட் மேலே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ எதுக்கு ஜிமின் நீங்கள் வந்த? எதுக்கு வருவாங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வருவாங்க. நீ கொஞ்ச நாளாக என்கிட்ட சரியாகவே பேசாத மாதிரி எனக்கு இருக்குது. அதனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டு போகிறதுக்கு வந்தேன். உன் மூஞ்சியும் சரியில்லை, தலைவலின்னு நாட்டையும். இப்போ எப்படி இருக்கு உனக்கு தலைவலி? இப்போ ஓகே தான், நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்க்காம எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் ஏய் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, இங்கே வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அவர் கேஷுவலாக தான் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமின் உனக்கு வேணும்? கிளம்பு. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. என்னவே நீ இப்படி மாறிட்ட? நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற கேரக்டரே இல்லையே. எப்போவுமே ரவுடி மாதிரி கெத்தாக சுற்றிட்டு இருப்ப. இப்போ என்னன்னா ஏதோ பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல. நான் பொண்ணு தானே, அப்போ பொண்ணு மாதிரி தான் பேச முடியும். ஐயோ நல்ல ஜோக்கு அப்படின்ட்டு விழுந்து விழுந்து ஜிமின் சிரிக்கிறாரு. நான் ஒன்றும் ஜோக் பண்ணல, புரிஞ்சுதா ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் சீரியஸாக சொல்ல. வயன் என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு வயன், நான் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறேன். டேயாங்க ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டானா சொல்லு, அவனை ஒரு வழி ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு போக போக நீங்கள் அப்படியே அவர் கையை பிடிச்சி. இல்லை டேயாங்கெல்லாம் எதுவும் பண்ணலை. அப்புறம் என்ன, அப்புறம் ஏண்டி இப்படி இருக்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே நிமித்தி கேட்க. நீங்கள் எல்லாம் ஒன்றால் தான். ஏன்னா என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? ஏன் உனக்கு தெரியாதா? இல்லையே அப்படின்ற மாதிரி ஜிமினும் தலையாட்ட. எல்லாம் ஒன்றால் தான், எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. வயன் என்ன வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை ஸ்டாப் பண்ணி அவர் கேட்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டே. ஏன்னா ஏன்னா எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஏன்னா புரியல. நான் உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. உன்னை தான் எனக்கு பிடிக்கும், உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன். உன்னை தவிர என்னால் வேறு யாருமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமின் அப்படியே செம்ம ஷாக்கில் இருக்காரு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் அவர் அப்படியே இருக்க. நீங்கள் அவரை ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. என்கிட்ட டேயாங் அப்படியே உங்களை பார்க்கலான்னு தான் வந்திருப்பாரு. வந்துட்டு உள்ள சத்தம் கேட்குதா? என்ன வயன் யார் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நீங்கள் 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியோ கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு ஜிம்னை ஹக் பண்ண வரையும் பார்த்துட்டு அவர் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. எப்படியோ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. ஸோ அதனால அவர் ஹாப்பியாக பார்க்கும்போது அப்படியே உங்கள் அம்மா தான் உள்ளே போகிறதுக்காண்டி வராங்க. அப்போது டேயாங் ஐயோ ஆண்டி எங்கே போகிறீங்க? வயனை பார்க்க போகிறேன்டா. இல்லை வயன் தூங்கிட்டு இருக்கா, பாவம் அவளுக்கு தலைவலியில், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவர் தான் ரூம்குள்ளே யாருமே விடாமல் அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காரு. எங்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் அப்படியே அவங்கள கொஞ்சம் விளக்கிட்டு, வயன் நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இன்னமும் உனக்கு புரியல? எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. நான் ஒன்றை தாண்டா லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே நடந்துட்டுருக்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னை பெற்றாங்களே அவங்க தான். என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க. இதில் அந்த டியாங் வேற, அவன் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான், அவனை கொன்று புதைச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் பேசுகிறீங்க. ஜிமின் வயன் என்ன வயன்? ஆமாம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது.
அதை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்கான். என்னையும் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வர வச்சுட்டான் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் ஜிமினுக்குமே எல்லாமே புரியுது. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறது உண்மை தாண்டா, இன்னமும் உனக்கு புரியல. நான் உன்னைய எப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, உனக்கு தான் அது தெரியல அப்படின்ட்டு சொல்ல ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு போய்த்தல போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜிமின் அவங்க வந்து அப்படியே கிளம்பிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு இப்போ வரையும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஜிமினுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு எப்படியோ உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் ஜிமின் பக்கம் வந்து எந்த ரிப்ளை வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் போ அப்படின்ற மாதிரி சொன்னனால ஜிமினுமே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அவர் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் வந்துட்டுருக்காரு. அப்போ டியாங், என்னடா ஜிமின் கமிட் ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்ல ஜிமினுக்கு வருதே கோவம் பலார்னு ஒன்று கொடுக்குறாரு டியாங் கண்ணத்தில். டே என்ன ஏன்டா அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவர் முழிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஜிமினும் டியாங்க தான் டெரஸில் அப்படியே நின்றுட்டு பேசுகிறாங்க. அப்போது ஜிமின் தான், இது எப்போலேருந்து நடந்துட்டுருக்கு, வயனுக்கு எப்போலேருந்து எம்எல் லவ் இருக்குது, அதை கூட என்கிட்ட நீ சொல்லலைல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்ட்டு சொல்ல. டேய் அதை நீ தாண்டா கண்டுபிடிக்கணும், நான் எப்பறம் உங்ககிட்ட சொல்ல முடியும். சரி எத்தனை நாளாக என்னை லவ் பண்ணிகிட்ருக்கா, எத்தனை நாளாவா, எத்தனை வருஷமானு கேளு. 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவன் ஒன்றை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. என்ன? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இது லவ் தான் அப்படின்ட்டு அவள் உணர்ந்ததே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். நம்ம காலேஜ் சேர்ந்தமே அப்போ தான் ஏகப்பட்ட பொண்ணுங்க உனக்கும் எனக்கும் மாறி மாறி லவ் லெட்டர்ஸாக குமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவளுக்கு அவ்வளோ காண்டாச்சு. ஏன்னா உனக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து ஃப்ளோட் பண்ணி அந்த லெட்டரெல்லாம் கொடுக்கும்போது அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. அவள் வந்து அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு தூக்கி போடுவா. அப்போ தான் அவளே உணர்ந்தா இது லவ் தானே. எனக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் அவளுக்கு பெருசாக தெரியல. ஆனால் உன்கிட்ட வந்து பொண்ணுங்க பேசும்போது லவ் லெட்டர் கொடுக்கும்போது தான் அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்போ தான் உணர்ந்தாலே இதுக்கு பேர் லவ் தான், நம்மளுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இத்தனை வருஷமாக ஒன் சைடடாக அவள் ஒன்றை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஜிமினுக்கு இப்போ தான் இந்த விஷயம்லாம் தெரியுது. இது கூட தெரியாமல் ஒரு பேக்காக இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகுது. அவருக்கு அவர் மேலே தான் கோவம் வருது. ஸோ அதனால ஒரு மாதிரி டென்ஷன் அங்கே நின்றுட்டுருக்க. அப்போ டியாங், டே என்னடா இப்போ என்னாச்சு, எப்படியோ நீனும் வயனும் தான் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் என்ன, எங்கே ஒன்று சேர்ந்தோம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஜிமின் சொல்ல, என்ன உன்னை போக சொல்லிட்டாளா, உன்னோட பதிலை கூட அவள் எதிர்பார்க்கலையா? இல்லை அவனை போக சொல்லிட்டான். எனக்கு இப்போது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே? அது எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். சரி அவளை நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு உனக்கு ஒரு குழப்பம், அது தானே? ஆமாம் கரெக்ட், எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. அவளை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இதுக்கு பேர் லவ்வாக என்னன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ட்டு ஜிமின் குழம்பிட்டு சொல்ல. சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு மட்டும் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடு. அதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்குமே உனக்கு பதில் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்ல. ஜிமின் அப்படியே டியாங்க தான் பார்க்குறாரு. அப்போ டியாங், இப்போது வயனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அதுவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்போ நீ என்னடா பண்ணுவ? என்ன ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் வயனானால் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத, வயனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவள் நம்ம கூட தான் ஹாப்பியாக இருப்பா. அவள் எப்பவுமே சிரிச்ச முகமாக நம்ம கூட தான் இருப்பா. அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கொந்தளிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ டியாங் அப்படியே சிரிச்சிட்டு, இதுக்கு பேர் என்ன, அதை மட்டும் யோசி, உனக்கு பதில் கிடச்சிடும் அப்படின்ட்டு டியாங் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜிமினுமே, அப்போனா அவள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அப்போனா இதுக்கு பேர் லவ் தானே, அப்போனா எனக்கும் வயனை பிடிச்சிருக்கு, நானும் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ தான் அவர் உணர்றாரு அவருக்குமே உங்களை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் நீங்கள் கூட எப்படியோ உங்களுக்கு அவர் மேல் லவ் இருக்குன்னு உணர்ந்துட்டீங்க. ஆனால் ஜிமின் அதை உணரவே இவ்வளோ நாளாகிடுச்சு. இதுக்கு ஒரு விதத்தில் நம்ம டியாங்க்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போது ஜிமின் உணர்ந்தோடனே அவங்கக்கிட்ட பேசலான்னு அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வராரு. பார்த்தா உங்களோட அம்மா டியாங்கோட அம்மா அப்படின்ட்டு அங்கே எல்லா லேடிஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் எட்டி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. நீங்கள் யார்கிட்டையும் அவ்வளோவெல்லாம் பேசலை,
ஒரு மாதிரி இருக்க. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை, உங்கள் ஃபேமிலி தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னுமே புரியுது. நீங்கள் இப்படிப்பட்ட கேரக்டரே இல்லை, எப்போவுமே கலகலன்னு இருக்குங்க. ஆனால் இப்போ என்னன்னா இப்படி இருக்கீங்க. அதுக்கு காரணம் ஜிமின் தான் தெரியும் போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடனடியாக அவங்கக்கிட்ட பேசணுன்னு அவருக்கு தோணுது. ஆனால் எப்படி பேசுறதுன்னு தான் அவருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜிமினால் தான் லாஸ்ட் வரையுமே அவங்கக்கிட்ட பேச முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க கூட யாராச்சும் ஒருத்தவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு முழிச்சிட்ருக்க. அப்போ டியாங் தான், டே இப்படியே நீ பார்த்துட்டு இருந்தேன்னா ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லைடா. பின்ன என்னடா பண்ண சொல்கிற? நீ டைரெக்டாக நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ட்டு ஒரு பிளான் சொல்ல. டே ஆனால் எப்படி? பரவாயில்ல பண்ணு, உனக்கு வயன் வேணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா பார்த்துக்கோ, நானே வயனை மேரேஜ் பண்ணிப்பேன். ஏ வருதுல்ல, அப்போனா போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிளம்பிட்டாரு. ஜிமின் போகிறவங்களே தான் பார்க்குறாரு. நீங்களும் போகும்போது ஜிமினை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. உங்களோட பார்வை இருக்கே, அது இன்னுமே ஜிமினை கொண்டுட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மிட் நைட்டில் நீங்கள் தான் தூக்கமே வராமல் ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்துட்டே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க தான் உங்களோட லவ்வை, ஆனால் ஜிமினி இதை ஏற்றுக்க மாட்டார் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்துட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யாரோ உங்களோட விண்டோவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. இந்நேரத்தில் யாரா, திருடனா அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அடிக்க போகிறீங்க. அப்போ ஜிமின் தான், ஏ அடிச்சிடாதடி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள், ஓ ஜிமின் நீயா, நீங்கள் என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு நான் தூக்கு விழுந்துட போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்னை தூக்கி உங்கள் ரூம்குள்ளே விடுறீங்க. அதுக்கப்புறம் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இங்கே வந்த? உன்னை பார்க்க தான் வயன். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க எதுக்கு வந்த? என்னவையன் எதுக்கு வந்தன்ற? உனக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு 3rd ஃப்ளோருக்கு, அதுவும் இப்படி குரங்க மாதிரி தாவி குதிச்சு வந்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? பின்ன நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் ஜிமன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரஃபாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப. நில்லு வயன் அப்படின்ட்டு உன் கையை பிடிச்சி, இங்கே பாரு எனக்கு பதில் கிடச்சிருச்சு. பதிலா? என்ன பதில்? நீ சொன்னதுக்கு பதில் நான் சொல்ல போகிறேன். எதுக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தலையாட்டுறீங்க. உனக்கு தெரியாதான் மக்கு அப்படின்ட்டு உங்கள் மண்டையிலே அடிக்கிறாரு. இப்போ எதுக்கு என்ன அடித்த? உன்னை அடிக்காமல் கொஞ்சம் வாங்களா அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் அப்படியே ஜிமினை தான் பாம்பு போல் பார்க்குறீங்க. அதானே, வாய் மட்டும்தான் இவ்வளோ பேசுகிற, ஆனால் உன் கண் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன? அப்போ ஜிமின் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறீங்க. ஸோ அவரும் அப்படியே சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி, உனக்கு புரியலையா வயன்? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அதை புரிஞ்சுக்க தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் எப்படியோ ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு சொல்கிறாரா. உங்களுக்கு இதை நம்பவே முடியல. என்ன சொன்ன ஜிமின்? எனக்கு புரியல. அப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் கண்ணத்தை ரெண்டத்தையும் அப்படியே கப் பண்ணி அப்படியே அவர் உங்ககிட்ட ஸ்லோ மோஷனில் வராரு. நீங்களும் அப்படியே அவரையே தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்து அவரோட லிப்ஸை அவங்களோட லிப்ஸில் அட்டாச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க டோர் அப்படியே ஓப்பன் ஆக உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கத்த. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நீங்களும் ஜிமினும் தான் அப்படியே ஒரு மாதிரி தப்பு செஞ்ச குழந்தைங்க மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. முன்னாடி உங்களோட அம்மா அப்பா தான் அப்படியே உட்காந்துட்டு, என்ன நடந்துட்டுருக்கீங்க? ஜிமின், நீ இங்கே என்னடா பண்ணுற? அதுவும் வைனோட ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னங்க உங்களுக்கு தெரியல, அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. என்ன இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு உங்களோட அப்பா தான் சத்தம் போட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, அங்கிள் நான் உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன். நான் வயனை ரொம்பவே லவ் பண்ணுறேன். வயனும் என்ன தான் லவ் பண்ணுறா. டேங்க்கும் அவளுக்கும் செட் ஆகாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. அவங்க 2 பேரும் இந்த மேரேஜுக்கு மனப்பூர்வமாக ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் எல்லோரும் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் வயன் மனசில் நான் தான் இருக்கேன், என் மனசுலேயும் வயன் தான் இருக்கா. ஸோ அதனால் எனக்கும் வயனுக்குமே நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க
அப்படின்ட்டு ஜிமின் தைரியம் வந்து அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கிட்ட உங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே ஷாக்கு. அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சீனில் டேயோங்கோட அம்மா அப்பா, உங்களோட அம்மா அப்பா, ஜிமின், டேயோங், நீங்கள் அப்படின்ட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க உங்களோட வீட்டில். அப்போது உங்களோட அம்மா அப்பா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து டேயோங்கோட அம்மா அப்பாவை பார்த்து, ஆன்ட்டி அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வயனும் நானும் தான் லவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மேரேஜை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல, அப்போ டியாங்கோட அம்மா, என்னப்பா சொல்கிற ஜிமின் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், வயனுக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மேரேஜை நீங்கள் உடனடியாக நிறுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல, என்னப்பா ஜிமின் சொல்லிகிட்ருக்க, இது உண்மையா அப்படின்ட்டு வயனை பார்த்து அவங்க கேட்க, நீங்களும் ஆமன்ற மாதிரி மண்டி ஆட்டுறீங்க. அவங்களுக்கு இப்போ என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வயனுக்கும் டேயாங்க்கும் தான் நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்க 2 பேர் தான் மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா முடிவாக இருக்காங்க. ஆன்ட்டி சொன்னால் கேளுங்க, எனக்கு ஜிமினை தான் பிடிச்சிருக்கு. டேயாங் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும். மற்றபடி எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்களும் கெஞ்ச, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா நிற்கிறாங்க. அப்போ டியாங் தான், அம்மா நிறுத்தியா, எப்போ பார்த்தாலும் நீ சொல்கிறத தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு வாட்டியாச்சும் என்னோட விஷயத்தில் நானே முடிவெக்க விட்டுறியா அப்படின்ட்டு சொல்ல, டே டியாங் என்னடா இப்படி பேசுகிற, நான் எதாக இருந்தாலும் உன் நல்லதுக்கு தானேடா பண்ணுவேன். போதுமா, நீ என் நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் இது ஒரு விஷயத்தில் என்னை விட்டுரு. இது என்னோட லைஃப், நான் தான் வாழ போகிறேன். நீ ஒன்றும் வந்து வாழ போகிறதில்ல. வயன் சொன்ன மாதிரியே எனக்கு அவளை ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும். மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நீ என்ன தான் அவளுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாலும் எங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்க போகிறதில்ல. அது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோமா. டே ஆனால் உன்னோட கல்யாணம் இப்படி பாதியில் நின்றா என்னடா பேசுவாங்க எல்லாரும். மா, யார் என்ன பேசுனா எனக்கு என்னம்மா, எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. அவளோட லைஃப்பை அவள் வாழட்டும். அவளோட லைஃப்பையும் சேர்த்து ஏமா கெடுக்கிற. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். ப்ளீஸ் இதை இதோட நிறுத்திக்கலாம். டே ஆனால் நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறேன். என்ன அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க, நீங்களும் ஜிமினியும் தவிர. ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். வயனுக்கு பதிலாக என்ன அவள் கூட மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு போய் வெளில தான் ரெடியாக அந்த பொண்ணை நிற்க வச்சுருக்காரு போல். சொன்னால அந்த பொண்ணு மியாவை அப்படியே டேங்குள்ள கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்து, இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன். ஸோ இவளுக்கும் எனக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி தான் தைரியம் வந்து அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ பேசுகிறாரு டேயாங். நீங்களும் ஜிமினும் அப்பாடி இதுதான் சாக்குன்னு இவனும் அப்படியே வந்து அவனோட விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டான். எப்படியோ நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினும் நைஸாக கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இப்போது எல்லோரும் ஷாக்காக தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. டேயாங்கோட அம்மாவுக்கு உங்களுக்கும் டேயாங்க்கும் மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் தான் தோணியிருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது டேயாங்க இப்படி சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறா. ஸோ அவங்களுக்கும் ஓகேவா தான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கிட்ட ஜிமின் தான் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ உங்கள் அம்மா அப்பாவையும் சம்மதிக்க வச்சுட்டாரு. அவங்களுக்கும் தெரியும் ஜிமின் நல்ல பையன் தானே. ஸோ அதனால அவங்களுமே ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது சரிடா உன்னையே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் உன் அம்மா அப்பா வயனை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதில் என்ன, என் அம்மா அப்பா கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க வயனை என்னோடய வீட்டில் மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு. ஆனால் நான் தான் இத்தனை நாளாக இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் டியாங் ஜிமின் அப்படின்ட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ இதோடைய தான் ஒரு ஹாப்பி என்டிங்காக நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.